கிறிஸ்தேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இல்லையா? இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி தான் இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கர்த்தரை நம்புகிறனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார் என்றால் அவர் உயர்ந்தவர், ஆராதிக்கிற தேவன் உன்னதமானவர், பெரியவர். ஆகவேதான் சொல்றாரு, அவர் யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவர்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இன்னைக்கு அடைக்கலத்தை தேடி எங்கெங்கேயும் மனிதர்கள் ஓடுகிறார்கள். அது மெய்யான அடைக்கலம் இல்லை, நிரந்தரமான அடைக்கலம் இல்லை, பாதுகாப்பான அடைக்கலம் இல்லை. ஆனால் நிரந்தரமான பாதுகாப்பான அடைக்கலம் ஒரே ஒரு இடம், அது கர்த்தருடைய சமூகம், கர்த்தர் இருக்கிற இடம். அவர்தான் சொல்றாரு, கர்த்தரை நம்புகிறனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஆகவே கடந்த காலங்களில் கொரோனாவில் கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து கொண்டிருக்கிறார், தொடர்ந்து வைப்பார். ஒரே ஒரு கண்டிஷன், அவரை நாம் நம்பணும், அவருடைய வார்த்தையை நம்பணும். அவருடைய வார்த்தையை நம்பும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம பார்மாலிட்டிக்காக, சடங்காச்சாரமாக, பாரம்பரிய கிறிஸ்து குடும்பத்தில் பிறந்துட்டன்றதுனால அவரை நாம் மேலோட்டமாக நம்பியிருந்தா விட்டுட்டு இன்னைக்கு முழு மனதோடு அவரை நம்புவோம். கடந்து வருகிற கொடிய காலங்கள், இனி வரப்போகிறது கொடிய காலங்கள் சொல்கிறார். கொடிய காலத்தில் நமக்கு அடைக்கலம் வேணும்னு சொன்னால் ஆண்டுடைய பாதுகாப்பு மட்டும்தான். ஆகவே இந்த கொடிய காலத்தில் நீ தப்பி வைக்கப்படுவதற்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஒரே ஒரு கண்டிஷன், அவரை நம்புவோம். கொடிய காலங்களில் நாம் தப்பி வைக்கப்படுவோம், அவருடைய உயர்ந்த அடைக்கலத்தில் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நேசிக்க நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. அன்றைய அந்த வார்த்தை நாங்கள் பிடித்து கொண்டு ஒரு நாள் வாழ உதவி பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.